ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சூர்யாசன் நடிச்ச கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் அந்த படத்துல 3 பாட்டு வந்திருக்கு. 3 பாட்டுமே சந்தோஷ் நாராயணன் சொல்லி பிரிச்சு மெஞ்சிட்டாப்புல. செம்ம பாட்டு 3 கனிமா போடு, ஒருத்தி சொல்ல எடுத்து அந்த பாட்டு பயங்கரமா இருந்து. அப்புறம் கண்ணாடி பூவே பாட்டு, இது 3 சாங்குமே சொல்றதுக்கு என்ன சொல்றது, வேற லெவல் ஒரு பாட்டா இருந்தது. இது படமும் எனக்கு பயங்கர ஒரு வைபா இருக்க போது தெரியல எனக்கு படம். ஏன்னா அந்த போஸ்டர்ஸும் சரி, அந்த கலர் டோன் சரி. ஏன்னா பேட்டியிலே பார்த்துருப்போம், கார்த்தி சுப்ராஜோட போஸ்டர்ஸ் கலர் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுலயுமே அந்த கையாண்டு இருக்காங்க. இது என்னவா இது பிரதிபலிக்க போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரெய்லர் படத்தை கதையை சொல்றாங்களா இல்ல அப்படியே மேலோட்டமா சொல்றாங்களா தெரியல. சூர்யா சார் கங்குவாக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வாங்க நேரா பாத்துருவோம். பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்து நம்ம அதை பத்தி அதுல என்ன இருக்கு சொல்லி பேசலாம். ரெடி 1 2 3. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா பாறா பா ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. ஓ பா போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. என்னடா இது சிரிச்சிட்ட பயங்கரமா இருக்கு. கட்டு சரியா வரலடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் தாடி பயங்கரமா இருக்கு. போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். இதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. ஓடு பயங்கரமா கிட்ட சாட் பாக்கிறதுக்கு. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. கட்டுது பாட்டுதான் அந்த பட்டை தூக்க போகுது. ஒரு தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு. என்னடா இது? Can't a old man sleep peacefully? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். ஒரு பாரு பாரு அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டவுன். பா தெரிக்க போதானா டெசிட் தெரிக்க தியேட்டர்ல. பா 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 வேற லெவல் பா. ட்ரெய்லர் பாரு. ஐயோ என்ன சொல்றது இந்த ட்ரெய்லர் பத்தி, என்ன சொல்றது? அப்பா அப்பா எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் ஒரு கிளாஸான ட்ரெய்லரா எனக்கு இருக்குதுங்க எனக்கு இப்ப தெரிஞ்சு பாக்குறதுக்கு. ஏன்னா கட்டு பாக்குறதுக்கே பயங்கர ஸ்டிப்பா டக் டக் அந்த சிரிக்கிறது, அந்த அந்த இது பண்றது கட்டுலாம் பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் பாக்குறது புதுவிதமான கட்டா இருக்கு. இதுல கட்டு என்னமே பழசுதான், பட் ஆனா அதை யூஸ் பண்ற விதம் இருக்குல்ல, அது செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. கலருக்கு ரெடினா தாறுமாறா இருக்கு. அதை விட என்ன சொல்ல, முழு பவர் எனக்கு தெரிஞ்ச படத்துக்கு சூர்யா சார் கையில வாங்கிக்கிறேன் நினைக்கிறேன். சும்மா அந்த 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 பாட்டுக்கு அதுக்கு சிங்கம் வருமா, ஐயோ அந்த பாட்டுதான் தியேட்டர் தெரிக்கும் போல. என்ன சொல்றது, சூர்யா சார் ஃபேன்ஸ் இப்படிதான் எதிர்பார்த்தாங்க. இதுதான் பக்காவான படமா இருக்கு. அவருக்கு ஒரு கமர்ஷியல் இது எப்படி இது அவுட் டு இருக்கும்னு தெரியல. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா பாசிட்டிவா இருக்கு ட்ரெய்லர். எனக்கு படத்துக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்குறாங்க. 3 பாட்டு கொடுத்தாங்க, பயங்கர ஹிட். இந்த ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகிடும் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. ஒரு அதே மாதிரி படத்துல உள்ள கேரக்டர்ஸ் பயங்கர ஒரு டெப்தா இருக்கு மாதிரி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்டே ஒருத்தர் பேசல, ஷோ ஓட்டலாமா சொல்றாரு. அவருக்கு இந்த ராசாவதி படம் பார்த்தப்ப பயங்கர ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரு. அவரு பார்க்க ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்கு. அவரு ஏன் தெரியல
அவரை பார்த்து தான் எனக்கு வித்தியாசமான ஒரு ஆக்டிங்க தோணுது. அவரு சைக்கோத்தனமா ஒரு நடிப்பு இருக்கும்ல சார், அதை நான் அவர்கிட்ட இருந்து பாக்குறது. அப்புறம் வந்து நாசர் சார் இருக்காரு, இப்ப ஆழ்வார்க்கடை நம்பி இருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் உள்ள குமிஞ்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இது எப்படி தனித்துவமா தெரிய போகுது தெரியல. பூஜா ஹெக்டே அவங்க வேற இருக்காங்க, இடையில வர ஒரு பாட்டு ஆடுற மாதிரி டான்ஸ் ஐட்டம் சாங் மாதிரி வருது, அது யாரும் தெரியல. லைட்டா டான்ஸ் கிளிப் தானே வருது, ஸோ அது யாரும் தெரியல. அப்புறம் இன்னொரு அந்த மலையாள ஆக்டர் கூட இருக்காரு, அவரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மலையாள ஆக்டரும் இருக்காரு. ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் உள்ள கதைக்களமா இருக்க போது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் பேருமே பார்த்தா ஜானி சொல்றான் நினைக்கிறேன், ஜானியா சொல்ல அதே தலைவர் சார் கெட்டப்ல வருது. அது அப்ப இவரு கார்த்திக் சுப்ராஜ் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஃபேன் ஆச்சே. ஸோ எங்கேயும் வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேதான் பார்க்க போறேன்னு சொல்றது டைலாகும் சரி, அதெல்லாம் வந்து சரவெடியா இருக்கு. என்னமோ வச்சிருக்காப்பல உள்ள, அது வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகிறப்ப தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவலா இருக்கு. என்ன சொல்றது, கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல அவர் ஒரு சினிமாட்டிக், அவர் ஒரு யூனிவர்ஸ்ல உருவாக்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட கதைக்களமே அது ஒரு விஷுவலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த தமிழ் சினிமால. ஏன்னு தெரியல, ஜிகர்தண்டாவும் அப்படிதான். இப்போ பேட்டை அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த கலர் டோனுமே வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இது சொல்லிருக்காரு. பேட்டையெல்லாம் பாக்குறப்ப அந்த மரண ஸ்பாட் பாக்குறப்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கலர். அது எப்படி ஹேண்டில் பண்றோம்னு தெரியல. இதுலயுமே அது செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. சந்தோஷ் நாராயண் வந்து படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். ஏன்னா வந்து அது ஸ்கிரீன்ல நிக்கிறப்ப இந்த பீஜம் பாக்குறப்ப தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது படம் பார்த்தோம் May 1 வருது, தலை பர்த்டே அன்னைக்கு வருது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து கங்குவாக்கு அப்புறம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு நல்ல வெற்றி அடையும் நினைக்கிறேன். சூர்யா சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் 3 பேர் ஒரு ஆட்டோ பாம் மாதிரி எப்படி இது தியேட்டர்ல வெடிக்க போகுதுன்னு தெரியல. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வெற்றி படம் தான் நினைக்கிறேன். இது ட்ரெய்லர் பார்த்தா தெரியுது நம்மளுக்கு, அது முன்னோட்டம் தெரியுது, பயங்கரமா இருக்கு. வீடியோ பாக்குற நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உங்கள் ஆதரவு பெரும் ஆதரவா எங்களுக்கு இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க்யூ. நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதமா.